வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. உலக பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை காண ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் கூடுவர். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கென்று தனியாக இடம் இல்லாததால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிரந்தர ஜல்லிக்கட்டு விளையாட்டு திடல் அமைக்கப்படும் என அறிவித்தார். அதன் அடிப்படையில் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கீழக்கரை கிராமத்தில் 66.80 ஏக்கரில் 62.77 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு கேலரி கட்டப்பட்டது. ஒரே நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் போட்டியை கண்டுகளிக்கும் வகையிலும் விஐபிகளுக்கு தனி கேலரி, வீரர்களுக்கு மருத்துவ முகாம், தங்கும் அறைகள், பார்க்கிங் வசதி, கால்நடை மருந்தகம், பெண்கள் ஒப்பனை அறை, ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் அருங்காட்சியகம், நூலகம் என பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். தமிழ்நாடே அதிரப்போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். எங்கள் நம்பிக்கை நாயகன், ஜல்லிக்கட்டு நாயகன், ஜல்லிக்கட்டின் விடிவெள்ளி இதோ துவக்கி வைக்கிறார். நாளை சாய்மரத்தான் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சங்கம் வளர்த்த மதுரையில் ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்ததில் தான் பெருமை கொள்வதாக கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மதுரையில் கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஏறு தழுவுதல் அரங்கம் ஆகியவற்றை அமைத்து திறந்து வைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. தமிழக தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டுல அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. 1000 ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழினம் கொண்டாடும் ஏழு தழுவுகளுக்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 3 முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில ஏற்படுத்தி இருக்கோம். ஆனால் மத்திய பாஜக அரசால் மதுரைக்கு கொண்டு வரப்படும் என்று சொன்ன ஒரு திட்டமும் இருக்கிறது என எய்ம்ஸ் மருத்துவமனையை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அந்த திட்டம் தற்போது வரை திட்டமாகவே உள்ளது என்றார். 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நாம் பொறுப்பில்லை. இதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் அவிழ்க்கப்பட்ட காளைகள் சீறி பாய, காளைகளை பிடிக்க காளையர்களும் காளையர்களுக்கு அடங்காமல் காளை திமிரி சென்றதையும் முதலமைச்சர் உள்ளிட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். போட்டியில் காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற காளையர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கரங்களால் தங்க மோதிரங்களை பரிசாக அணிவித்து வாழ்த்து கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.